கட்சி பணிகளில் சுணக்கம் காட்டும் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, தகவல்களை பகிரலாம். வணக்கம் இலிதா. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் இன்று கட்சியின் மாவட்ட செயலாளர்களுடன் ஒரு மிக முக்கியமான மற்றும் அவசர ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட இருக்கிறது. சென்னை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது என்றும் இதில் கட்சி பணிகளில் சுணக்கம் காட்டும் நிர்வாகிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. குறிப்பாக கட்சியின் முதல் மாநில மாநாட்டிற்கு பிறகு தமிழகம் முழுவதும் தாவேகாவின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகள் முடக்கிவிடப்பட்டன. அதே போன்று செங்கோட்டையன் போன்ற மாற்றுக் கட்சியின் முக்கிய பள்ளிகள் பலர் விஜயின் தலைமையில் இணைந்து வருகின்றனர் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இந்நிலையில் உயர்மட்டத்தில் பணிகள் விறுவிறுப்பாக நடந்தாலும் சில மாவட்டங்களில் அடிமட்ட பணிகள் மிகவும் மந்தமாக நடைபெறுவதாக தலைமைக்கு ஒரு புகார்களானது வந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக விஜய் பெரிதும் எதிர்பார்க்கும் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் மற்றும் தொகுதி வாரியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய களப்பணிகள் சில மாவட்ட செயலாளர்கள் போதிய ஆர்வம் காட்டவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கட்சியின் தலைவர் விஜய் அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே இன்றைய தின கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரிடமும் அவர்களது செயல்பாடுகள் குறித்த அறிக்கை கேட்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று சரியாக செயல்படாத மற்றும் கட்சி தலைமையின் உத்தரவுகளை முறையாக பின்பற்றாத மாவட்ட செயலாளர்கள் பதவியில் இருந்து நீக்கப்படலாம் அல்லது மாற்றப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவ்வாறு நீக்கப்பட்டால் இளைஞர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்று நடைபெறும் இந்த கூட்டமானது ஒரு சாதாரணமான ஆலோசனை கூட்டமாக இல்லாமல் நிர்வாகிகளுக்கு ஒரு கடைசி எச்சரிக்கை விடுக்கும் கூட்டமாகவே இருக்கும் என்று கட்சியின் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இனிதா, தகவல்களுக்கு நன்றி காயத்ரி.